புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. இகபர சுகமெல்லாம் அடைந்திடலாமே, இகபர சுகமெல்லாம் அடைந்திடலாமே. இந்த கதை கேட்கும் எல்லாருமே இனிக்குது நாவெல்லாம் உரைத்திடும் போதிலே, இனிக்குது நாவெல்லாம் உரைத்திடும் போதிலே இணையே இல்லாத காவியம் ஆகுமே. ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. அயோத்தி மன்னன் தசரதனின் அருந்தவத்தாலே அவன் மனைவி கௌசல்யை கைகேயி சுமித்திரை கருவினிலே உருவானார் ராமலக்ஷ்மணர். கனிவுள்ள பரதர் சத்ருகனர் நால்வர். நாட்டினர் போற்றவே நால்வரும் பல கலை ஆற்றலும் அடைய மன்னன் வளர்த்து வந்தானே. நாட்டினர் போற்றவே நால்வரும் பல கலை ஆற்றலும் அடைய மன்னன் வளர்த்து வந்தானே. காட்டினில் கௌசிகை யாகத்தை காக்கவே கண்மணி ராமலக்ஷ்மணரை அனுப்பினரே, கண்மணி ராமலக்ஷ்மணரை அனுப்பினரே. தாட்டக சுபாகுவை தரையில் வீட்டியே தவதிகள் யாகம் காத்து ஆதி கொண்டனரே. தாட்டக சுபாகுவை தரையில் வீட்டியே தவசிகள் யாகம் காத்து ஆசி கொண்டனரே. பாதையில் அகலிகை ஆபத்து தீர்த்த பின் தீர்ப்பெருமிதிலை நகர் நாடி வந்தனரே. வீதியில் சென்றிடும் போதிலே ராமர் சீதையை கன்னிமாட நீதிலே கண்டார். காதலினால் இருவர் கண்களும் கலந்தன, காதலினால் இருவர் கண்களும் கலந்தன. கன்னியை வில் உடைத்து சொந்தமும் கொண்டார். ஆணவத்தினால் அறிவிழந்த பரசுராமன் அகந்ததனை அடைக்கிறாமன் வெற்றி கொண்டான். ஆறும் புதல்வன் வீரத்தை கண்ட மன்னன் அளவிலா ஆனந்த நிலையை கொண்டான். ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. மன்னவன் தசரதன் கண்மணி ராமனுக்கு மணிமுடி சூட்டவே நாள் குறித்தானே. மக்கள் யாவரும் மகிழ்வுடன் நகரையே மகர தோரணத்தால் அலங்கரித்தானே. மங்கரை போதனையால் மனம் மாறி கைக்கு மணிமுடி பரதன் ஜோடி நாட்டை ஆளவும் மனதில் ராமன் 14 ஆண்டுகள் வாழும் வரமதி கேட்டாள். அந்த சொல்லை கேட்ட முன்னர் மரணமூர்ச்சை அடைந்த பின்னர் ராவனையும் அழைக்க செய்தார். தந்தை உனை வனம் போக சொல்லி தம்பி பரதனுக்கு மகுடத்தை தந்தார் என்றாள்.
சஞ்சலமில்லாமல் அஞ்சன வண்ணனும் சம்மதம் தாயே என வணங்கி நின்றான். விந்திய கோபத்தில் வேண்டே நூல் எடுத்த தம்பி லட்சுமணனை சாந்தமாக்கினார். இளையவனும் ஜானகியும் நிழல் போல் தொடரவே மரபுரி தரித்து ராமன் செல்வதை கண்டு கலங்கி நாட்டு மக்கள் கண்ணீர் சிந்தியே கலங்கி நாட்டு மக்கள் கண்ணீர் சிந்திய இதயங்கள் போவதென்று தடுத்தனர் சென்றே. ஆறுதல் கூறியே கான்முகில் மன்னனும் அன்புடன் அவர்களிடம் இடையும் கொண்டானே. அன்னையும் தந்தையும் சொன்ன சொல் காக்கவே ஐயனும் கானகத்தை நாடி சென்றானே. புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவிக்குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவிக்குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. கங்கை கரை அதிபன் பண்பில் உயர்ந்த குகன் அன்பால் ராமபிரான் தன்யனாகினான். கங்கை கரை அதிபன் பண்பில் உயர்ந்த குகன் அன்பால் ராமபிரான் நண்பனாகினான். பஞ்சவடி செல்லும் பாதையை காட்டினான். பஞ்சவடி செல்லும் பாதையை காட்டினான். அஞ்சனவண்ணன் அங்கு சென்று தங்கினான். அஞ்சனவண்ணன் அங்கு சென்று தங்கினான். ராவணனின் தங்கை கொடியவள் சூர்பனகை ராமபிரான் மீதில் மையல் கொண்டாள். ராவணனின் தங்கை கொடியவள் சூர்பனகை ராமபிரான் மீதில் மையல் கொண்டாள். கோபம் கொண்ட இளையோன் கூறம்பாளவளை மானபகம் செய்து அனுப்பிவிட்டான். தங்கையின் போதனையால் தசக்கண்ட ராவணன் ஜானகி தேவியை சிறையெடுத்தான். நெஞ்சம் கனலாகி கண்கள் குளமாகி தம்பியுடன் தேவியை தேடி சென்றார். ராமர் தேடி சென்றார். வழியிலே ஜட்டாயுவால் விவரமெல்லாம் அறிந்தார். போகும் வழியில் வாயுமைந்தன் ஹனுமன் நட்பை கொண்டார். ஆழியை தாண்டி இலங்கை சென்ற ஹனுமான் அன்னையை அசோகவனத்தில் கண்டார். ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவிக்குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. யோகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. ராமசாமியின் தூதனானடா ராவணா என்றார். ஹனுமான் லங்காபுரியை தீக்கிரையாக்கி கிஷ்கிந்தை சென்றார். ராமசாமியின் தூதனானடா ராவணா என்றான். ஹனுமான் லங்காபுரியை தீக்கிரையாக்கி கிஷ்கிந்தை சென்றார். கண்டேன் அன்னையை என்றே சொல்லி சேவித்தேன் என்றார். கடலை கடந்து அண்ணல் வானரசேனையுடன் சென்றான். வானரசேனையுடன் சென்றான். விபீஷணனின் நட்பை கொண்டான். ராவணனை வென்றான். வீரமாதா ஜானகி தேவியை தீக்குளிக்க செய்தார். கற்ப
கற்பின் கனலை கனிவுடனேற்று அயோத்தி நகர் மீண்டான். கற்பின் கனலை கனிவுடனேற்று அயோத்தி நகர் மீண்டான். கலங்கிய மக்கள் களிப்புற ராமன் அரசுரிமை கொண்டான். அரசுரிமை கொண்டான். புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. ஸ்ரீராகவம் தசரதாத்மஜமப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்வய ரத்ரதீபம் ஆஜானுபாஹும் அரவிந்ததளாயதாக்ஷம் ராமம் நிஷாச்சர வினா